வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ஸ்பாட்டன் முருகன். நான் காசி இன்ஃபோடெக்கில் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்தாங்கன்னா, நெட்வொர்க்கிங்கில் ஓஎஸ்ஏ டெம்ப்ளேட் மாடலை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓஎஸ்ஏ டெம்ப்ளேட்டில் ரெண்டாவது லேயர், அதாவது ப்ரெசன்டேஜ் லேயரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன், மெயின் செயல்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேட்டாவை ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் கரெக்டுங்களா? அப்படி நம்ம சென்ட் பண்ணுறப்ப நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா, செக்யூரிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ப்ரெசன்டேஷன் லேயர். சிம்பிளாக ப்ரெசன்டேஷன் லேயர்னா செக்யூரிட்டி ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் என்ன சொல்கிறாங்க, செக்யூரிட்டி ஆஃப் த டேட்டா நம்ம கால் பண்ணுறாங்க. அப்படி நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறப்ப ரிசீவ் பண்ணுறப்ப செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷன் லேயரில் ரெண்டு மெயின் கான்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் சொல்லிட்டு மெயின் கான்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அல்காரிதம்ங்கிற ஒரு பவர்ஃபுல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுறாங்க. என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுறதுனால நம்ம டேட்டா வந்து கண்டிப்பாக செக்யூரிட்டி பண்ண முடியும். ஸோ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனை பற்றி நான் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயருங்கிற நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், சிம்பிளாக செக்யூரிட்டி ஆஃப் த டேட்டான்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.